Hi friends, welcome to channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரவை போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரை கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா மாவு, 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணதை அதையும் இதில் சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணதை அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை குட்டி குட்டியாக கட் பண்ணது, உப்பு தேவையான அளவு, 1 கப் தயிர். இப்போ இது நல்லா கலந்து விடலாம். ஒரு விஸ்கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம மாவை கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 1/2 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கையை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை பொரிச்சு எடுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறட்டும். இப்போ இதை ஒன் சைட் திருப்பி போடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான கலரில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி எண்ணெயில் மாவு சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். இதை இப்போ ஒன் சைட் திருப்பி போடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவை போண்டா இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் சூப்பரான ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.